மோட்டிவேட்டர் NS நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். தற்பொழுது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரண சூழ்நிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அத்தோடு கிழக்கு மாகாணத்தின் பல இடங்களில் மின்தடையும் ஏற்பட்டிருக்கின்றது. இத்தகைய காரணங்களினால் தற்பொழுது நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற காப்போத உயர்தர பரீட்சையானது மறு அறிவித்தல் வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இத்தகவலினை கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக்க தனுபவ ஊடகங்களுக்கு அறிவித்திருந்தார். அது மட்டுமன்றி 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டத்திற்காக ஆரம்பிக்கப்பட இருந்த பாடசாலையானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. டிசம்பர் 8ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட இருந்த பாடசாலையானது தற்பொழுது டிசம்பர் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. எது எவ்வாறாக அமைந்தாலும் உயர்தர பரீட்சை எழுதும் மாணவர்கள் எப்பொழுதும் தயார் நிலையிலே இருக்க வேண்டும். பரீட்சைகள் எப்பொழுது வேண்டுமானாலும் ஆரம்பிக்கப்படலாம். நாட்டின் அசாதாரண சூழ்நிலையானது எப்பொழுது வேண்டுமானாலும் சரியாக முடியும். எனவே உயர்தர பரீட்சை எழுதும் மாணவர்கள் தயார் நிலையில் இருப்பது சிறந்தது. அத்தோடு நாட்டில் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற மின்தடைக்கு காரணமாக அம்பாறை, ரந்தம்கே மற்றும் மஹியங்கனைக்கு இடையேயான மின்மாற்றி பாதைக்கு இடையிலே ஏற்பட்டிருக்கின்ற கோளாறே காரணமாக அமைகின்றது. அதன் திருத்தப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மின்மாற்று பாதையின் ஒரு பகுதியானது நீர்மட்டத்தின் அடியில் காணப்பட்டதே திருத்தப் பணிகளில் சிரமம் ஏற்பட காரணம் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எதுவாயினும் இன்னும் உத்தியோகபூர்வமாக இத்தகவல் அறிவிக்கப்படவில்லை. ஓரிரு நாட்களில் மின்சாரம் கிடைக்கப்பெறும் என்பதே அனைவரதும் கூற்றாக காணப்படுகின்றது. எனவே நாட்டினுடைய அசாதாரண சூழ்நிலை சாதாரண நிலைக்கு வெகு விரைவில் திரும்பக்கூடும். எனவே காப்போது உயர்தர மாணவர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். பொதுமக்களும் அச்சங்கொள்ள தேவையில்லை. ஓரிரு நாட்களில் அனைத்து நிலைமைகளும் சரியாகிவிடும். நன்றி.